2-3 years Gptன்ற டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்து டெவலப் பண்ணி கடைசியாக they released this GPT 3, 3.5 அப்புறம் இப்போ 4.5 வந்துருச்சு. பட் நாங்கள் வந்து we took very short period. We trained our models using AWS, Amazon. ஐடி வந்து ஃபாரின்ல எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அங்கே போனப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணப்போ தெரிஞ்சுது. எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒரு விஷயம். இங்கே கொஞ்சம் அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் இருக்குது. அந்த 6 years cycle 3 times I got promoted. I have 2 options. அதாவது ரெண்டுமே ஒரே ப்ரொவிஷன்லேயே வச்சுருக்கோம் அந்த ஆப்பில். நீங்கள் டெக்ஸ்டாகவும் பார்த்துக்கலாம். அதனால் I moved to L&T Infotech. ஒரு 3 months இங்கே இருந்தேன் இந்தியாவில். அதுக்கப்புறம் they sent me to Finland. So ஃபின்லாண்டில் வந்து almost like I spent more than 7.5 years now. 2014-15லேயே எனக்கு வந்து அப்போவே ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசை. அதான் பண்ணோம். And then 6 months ஓடிச்சு. And then it was another learning, I would say. Like ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் லேர்னிங். நீங்கள் என்ன MBA படித்தானான்னு கேட்டிங்க இல்லையா, அதுதான் என்னோட ப்ராக்டிக்கல் MBA. I mean, 9 lakhs maybe sounds very less right now, but அப்போ வந்து 2014 he gave it to me, and அதில் ஒரு பைசா கூட எதுவும் திரும்ப கொடுக்காம I lost that. Only him and I together, and along with one more AWS expert, இந்த 3 பேர் சேர்ந்து மட்டுமே தான் லோக்கல் லேப்ஸ் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணோம். It's totally AI, it's a software, and we have developed it as a mobile application. So ChatGPT நாங்கள் வந்து 7 billion parameters வந்து இதை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். And very soon we will publish it to the public. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம கூட இருக்கிறது பிரேமானந்த் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி டெக்கில் 2010 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேரியஸ் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிட்டு ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அந்த வேலையெல்லாம் வேணாம், கிட்டத்தட்ட அவர் 60 lakhs இருந்தார் நினைக்கிறேன். அந்த வேலையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்தியா வந்து நிறைய ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணாரு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் வந்து ஃபெயிலியர் நினைக்கிறேன். அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் செகண்ட் ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஓன் ஏஐ கிரியேட் பண்ண நம்ம ChatGPT, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ChatGPT தான். அதை விட பெட்டராக அவர் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. தென் ரீசெண்டாக இன்னொரு ஆப் ஷைன் லூப் அப்படின்னு ஆப் லான்ச் பண்ணியிருக்காரு. இட் கோஸ் வெல். ஸோ இன்னைக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் நம்மள்ட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓன் கம்பெனி ஓப்பன் பண்ணணும், தனியாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் சென்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஸ்டார்ட் அப்னா எப்படி இருக்கும், ஒரு ஸ்டார்ட் அப் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், அது ஃபெயிலியர் ஆனால் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகணும், சக்ஸஸ் ஆனால் அதுக்கு அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஐடியாஸ் அதை வந்து நம்ம இன்னைக்கு பிரேம் டெக் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் பிரேம். ஹலோ. பிரேம், உங்களை பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. நீங்க இப்போ உங்க காலேஜ் லைஃப், தென் உங்க கரியர்ல எப்படி போயிட்டு இப்போ ஃபைனல் எந்த லெவல்ல நிக்கிறீங்க, ஜஸ்ட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. டெஃபினட்டா. ஸோ என் பேர் பிரேம். ஐம் ஒரிஜினலி ஃப்ரம் ஊட்டி. பிறந்ததெல்லாம் அங்கே தான், வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூரில், படித்தது இஸ் ஆல்சோ கோயம்புத்தூர். பிஎஸ்டியில் படிச்சுட்டு அண்டர் கிராஜுவேஷன் தான், யூஜி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு ஐ மூவ்ட் ஃபார் ஒர்க் டு சென்னை 2011. My first company was HP. இப்போ வந்து DXCன்னு மாறிடுச்சு. பட் தென் ஹெச்பியில் ஐ ஸ்பெண்ட் அரவுண்ட் 2.5 years. ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதுக்கப்புறம் டெக்னாலஜி இருந்தீங்க நீங்கள் ஒர்க் பண்ணும்போதெல்லாம்? Oracle and Unix. Okay, I still remember. ஸோ அதுக்கப்புறம் ஐ மூவ்ட் டு BNP Paribasன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அதுவும் இங்கே சென்னையில் தான் வந்து தே ஹாவ் ISPLன்னு ஒரு என்டிட்டி இங்கே இருந்துச்சு. அங்கேயும் 2.5 years. பட் அந்த 2.5 yearsல வந்து தே சென்ட் மீ ஆன் எ டெபுடேஷன் டு ஃப்ரான்ஸ். ஓகே. ஏன்னா BNP Paribas இஸ் அ ஃப்ரெஞ்ச் பேங்க். ஸோ அங்கேருந்து தான் அவங்க அதோட ஐடி ஆப்ரேஷன்ஸை வந்து இந்தியாவிலேருந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தெம். ஃப்ரான்ஸ் போயிட்டு வந்தேன். அண்ட் ஒரு ஐடி வந்து ஃபாரின்ல எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அங்கே போனப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணப்போ தெரிஞ்சுது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒரு விஷயம். இங்கே கொஞ்சம் அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் இருக்குது. பட் ஆனால் அங்கே அப்படி இல்லை. பட் 9 months நான் அங்கே இருந்தப்போ ஐ ரியலைஸ்ட் ஓகே மேபி France is not the right country for me அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஸோ ஐ கேம் பேக் அகெயின். ஐ எண்ட் மை டெபுடேஷன் அங்கே. ஐ கேம் பேக் டு இந்தியா. இங்கே வந்த அப்புறம் ஐ ரிசைன் ஃப்ரம் BNP Paribas. பட் ஐ நியூ த மார்க்கெட் அப்போ. அதனால் ஐ மூவ்ட் டு L&T Infotech. அங்கே வந்து ஐ ஹேட் பீன் ஆஃபர்ட் வெரி குட் ஆஃபர். பட் அவங்க எடுக்கிறப்பவே எனக்கு யூரோப்பியன் பேக்ரவுண்ட் clients எல்லாம் ஹேண்டில் பண்ணனால, கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணனால they said we have an opportunity for Finland ன்னு சொல்லி தான் ஹையர் பண்ணாங்க.
அப்புறம் ஐ ஜாயின்ட் எல்டிஐ வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துலேயே ஒரு 3 months இங்கே இருந்தேன் இந்தியாவில். அதுக்கப்புறம் they sent me to Finland. ஸோ ஃபின்லாண்டில் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஐ ஸ்பெண்ட் மோர் தென் 7.5 years now. ஸோ அப்படி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ப்ரமோட்டட் 3 times. அந்த 6 years சைக்கிளில் 3 times I got promoted. அதாவது ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதுக்கப்புறமே வந்து டீம் லீடுக்கு அப்புறம் பீப்புள் மேனேஜ்மெண்ட். ஓகே, பீப்புள் மேனேஜ்மெண்ட்னா அப்ளிகேஷனை வந்து நம்ம எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கணும், அப்ளிகேஷன் ஸ்டெபிலிட்டியில் எம்பிஏலாம் படிக்கலாம்னா எதுவுமே ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் டெய்லி பசங்கள்ட்ட பார்க்குறேன். நீங்கள் யூஜி நல்ல காலேஜில் படிக்கிறீங்க, படிச்சுட்டு எம்பிஏ படிக்க போகிறேன், நான் வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் போகணும்னு நினைக்கிறீங்க. பட் என்னோட பர்சனல் அட்வைஸ், இப்போ பெரிய டாப் இன்ஸ்டியூஷன்ஸ், இப்போ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸே நீங்கள் லைவாக பார்க்குறீங்க, அவங்க எல்லாமே வந்து ரியல் டைமில் தான் வந்து நீ ஒரு மேனேஜிங் கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ரதர் கோயிங் டு நீங்கள் ஒரு லோக்கல் காலேஜஸில் போயிட்டு நீங்கள் படித்து நீங்கள் வந்து உடனே போய் ஒரு மேனேஜர் லெவலில் போஸ்ட் போனால் அவங்களுக்கு போக முடியாது. ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பிரேம் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு ஒரு டீம் லீட் போஸ்ட் போங்க, அப்பயும் ஆட்டோமேட்டிக்கா மேனேஜர் கெபாசிட்டி கிடைக்கும். ட்ரூ, வெரி ட்ரூ. நீங்கள் எம்பிஏ முடிச்சிங்களான்னு கேட்டிங்க இல்லையா, அதுக்கு ஆன்சர் வந்து 2014-15லேயே எனக்கு வந்து அப்போவே ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசை. ஃப்ரான்ஸ் போயிட்டு திரும்ப வந்தப்போ வி ஸ்டார்டட் சம்திங் கால்ட் பிஆர்பி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். ஸோ அதில் வந்து டெல் லேப்டாப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதோட கஸ்டமர் சப்போர்ட், அதாவது டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுற கஸ்டமர் சப்போர்ட் ஒன்று எடுத்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி வி அப்ரோச் சம்மன். அது ஒரு வெண்டார் மேனேஜ்மெண்ட்டு, அதெல்லாம் பண்ணோம். அண்ட் தென் 6 months ஓடிச்சு. அண்ட் தென் இட் வாஸ் another learning, I would say. லைக் ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் லேர்னிங். நீங்கள் எம்பிஏ படிச்சானான்னு கேட்டீங்க இல்லையா, அதுதான் என்னோட ப்ராக்டிக்கல் எம்பிஏ. அதை வச்சு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோட அப்போ கெரியர் அதோட ஒரு எம்ப்ளாயருக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த விஷயம்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் தென் ஐ மூவ்ட் ஆன் ஸ்லோலி டு ஸ்டார்ட் அப் சம்திங் கால் டிஜிட்டல் ஏஐ. இந்த டிஜிட்டல் ஏஐன்றது வந்து அகெயின் another experience. ஸோ எல்லா விஷயமுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நடந்துடாது. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப், ரைட்? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப். டிஜிட்டல் ஆரம்பிக்கிறப்ப நான் ஐ டென்ட் லீவ் தி ஜாப். ஓகே, I was doing parallelly you started one startup. I was trying to do. ஆனா எல்லாமே வந்து என்னோட வைஃப் பேர்ல we had this registered because லீகலா எந்த இஷ்யூ வரக்கூடாதுன்னு. பட் தென் எனிவே, ஸோ அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ B2B. கஸ்டமர்ஸ் வந்து வெரி டஃப். பேங்க்ஸ் தான் கஸ்டமர்ஸ். நான் இங்கே இந்தியாலேயே ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கேன். But then unfortunately it didn't work out. Next, my approach turned to be consumers. So adla da when ChatGPT was introduced to the whole world, November 30th they introduced. Now December 1st started working on my own AI. One second startup. That AI startup. Okay. Surprisingly, we didn't take this much time. எப்படி ChatGPT வந்து 2-3 years GPTன்ற டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்து டெவலப் பண்ணி கடைசியா they released this GPT 3.5 அப்புறம் இப்போ 4.5 எல்லாம் வந்துருச்சு. பட் நாங்கள் வந்து we took very short period. We trained our models using AWS, Amazon. I hope everybody knows about AWS. அப்புறம் ஸோ அதான் அங்கே ட்ரெயின் பண்ணி we brought in something very similar to ChatGPT but much better than ChatGPT. நான் ஏன் அதை பெருமையாக சொல்கிறேன்னா, ChatGPT only helps you with text formatted answers எல்லாம் கொடுக்கும். பட் எங்கள் லோக்வி லேப்ஸோட ஆப் வந்து you can talk to the app. It's a voice companion where you can literally have a conversation. So நான் என்னோட ஆப்ல வந்து காலிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்கேன். So you can just click the button, it will ring and somebody will answer. The somebody is nothing but an AI. So it will talk to you. So நாங்க क्वेश्चन கேட்டா ஆன்சர் AI ரிப்ளை பண்ணும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கா டெக்ஸ்டா இல்லாம ஆடியோவா? Yeah, and I have 2 options. அதாவது ரெண்டுமே ஒரே ப்ரொவிஷன்லயே வச்சிருக்கோம் அந்த ஆப்ல. நீங்க டெக்ஸ்டாவும் பார்த்துக்கலாம். It will at the same time it will talk to you also. So இதுதான் வந்து லோக்கல் ChatGPT தூக்குறீங்க நீங்க. ஆசைதான். சூப்பர் because we have not yet published this. ஏன்னா இன்னுமே வந்து நாங்க அதை எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாம் ஹாலுசினேட் பண்ணாம கரெக்டான அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுதோ அதுக்கு வந்து இன்னுமே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ our models are our own large language model. நாங்கள் வந்து 7 billion parametersல வந்து இதை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். And very soon we will publish it to the public. Great. So this will happen as a big launch and inni varaikum I've kept it as a secret. But right now I think I've revealed it. It's totally AI. It's a software and we have developed it as a mobile application. So ChatGPT was not initially a mobile application. It was a web. So ChatGPT webல யூஸ் பண்றோம். அதே மாதிரி உங்க webல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆடியோ webல பாசிபிள் கிடையாது. No, we did not do that. ஏன்னா see I wanted more user friendly thing. நீங்க எல்லாரும் கம்ப்யூட்டர்ல போய் தான் ChatGPT யூஸ் பண்ணனும் இல்ல. இப்போ வந்து போன்ல வந்துருச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் போன்ல தான் கொடுக்கணும். மொபைல் ஆப் தான் வருது. Yeah. And it's very easy for you to use, right? நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். It's free to download and install.
நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப I've given everything for free within the app. ஏன்னா for first few months maybe or even a year, we are not monetizing anything when it comes to local apps. But we have use cases like B2B ஆக்கிறதுக்கு fan based use cases மாதிரி வச்சிருக்கோம். I mean that we will reveal later. நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, ஒரு 60 lakh salary வாங்குறீங்க, அந்த வேலையை விட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் அப்ல வரீங்க. Right. அது உங்க ஃபேமிலி எப்படி பார்த்தாங்க? 60 lakh salary விட்டுட்டு வர அவ்வளவு ஈஸி கிடையாது. ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? Of course. See, நானுமே வந்து I was not born with a silver spoon and all. I belong to a middle class family. My dad was a government officer. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தார். and then he got retired. ஸோ இது ஃபேமிலி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஐ திங்க் யூ டெஃபினெட்லி நீட் சம்மன் டு சப்போர்ட் யூ த்ரூ அவுட். எங்கள் அப்பாவே பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனப்போ he had somewhere between 11 and 12 lakhs. பட் ஆனால் அதில் வந்து கிட்டத்தட்ட 9 lakhs வந்து எனக்கு கொடுத்துட்டாரு. He trusted me for this business. ஓகேங்களா? I mean 9 lakhs maybe sounds very less right now, but அப்போ வந்து 2014 he gave it to me and அதில் ஒரு பைசா கூட எதுவும் திரும்ப கொடுக்காம I lost that. But that is the experience. அது அப்படிதான் வரும். ஸோ அது சப்போர்ட் இருந்துச்சு. அப்பா வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வெரி ரீசென்ட்லி டெட்ல ஆரம்பிக்கிறப்ப லோக்கல் லேப்ஸ், இப்போ ஷைன் லூப் கூட, இது எல்லாத்துக்குமே மை வைஃப் இஸ் ஆன் தி ரைட் சைட். ஓகேங்களா? ஸோ ஷீ நெவர் கம்ப்ளைன்ஸ். ஐ மீன் தேர் ஆர் கம்ப்ளைன்ஸ், ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. ஆனால் ஷீ நெவர் சேஸ் லைக் இது வேண்டாம், நம்ம இதை மட்டும் பண்ணலாம், ஐ மீன் ரெகுலர் ஜாப் மட்டும் போகலாம், அந்த மாதிரி தாட்ஸ் ஷீ நெவர் கேவ் இட் டு மீ. ஷீ வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். மாரல் சப்போர்ட் இஸ் very needed and it is there. So ஒரு ஸ்டார்ட் அப் ஓபன் பண்ற பையன் வரான், ஸ்டார்ட் அப் ஓபன் பண்ணனும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்ன? நீங்க என்னென்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி வரணும், நீங்க சின்ன அட்வைஸ்? There's always you need a clarity in what you're trying to do. ஒண்ணுமே இல்லை, ஒரு it could be a local issue, ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு சொல்யூஷனா கொண்டு வரீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியணும். You have to convince yourself that okay, இது நிஜமாவே ஒரு பிரச்சனை, அந்த இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி இந்தியா மாதிரி கன்சூமர் மார்க்கெட் பாப்புலேஷன் இவ்வளோ ஜாஸ்தி இருக்கிற இடத்துல இட் இஸ் வெரி வெரி ஈஸி. பட் யூ நீட் டு ஹாவ் த கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். நீங்கள் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட உங்களுக்குள்ளேயே நம்மளே வந்து யூ ஹாவ் டு செல்ஃப் டாக் அபவுட் இட். அதை பற்றி எழுதுங்க. will it really work? Like down the line 1 yearல என்ன ஆகும், 3 yearsல என்ன ஆகும்? will you run away from this company? will you be able to manage? இந்த விஷயம்லாம் வந்து நீங்கள் நிஜமாவே சீரியஸாக இருந்தீங்கன்னா அந்த ரோட் மேப் போட்டு you have to follow one by one. And இது அட்வைஸ்ன்னு கிடையாது, புரியுது. this is the process. நிறைய பேர் பசங்க சொல்லுவாங்க, சார் நான் கம்பெனி ஓபன் பண்ண போறேன் சார் அப்படின்னுவாங்க. அவங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது, பட் கம்பெனி ஓபன் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. நான் அவங்க சொல்ல அட்வைஸ் எல்லாமே தான், போ ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணு, அங்க போய் நீ ப்ரூவ் யுவர் செல்ஃப், அங்க உனக்கு ஒரு நல்ல டீம் இருக்காங்க, அவர் தான் ரோல் மாடலா இருப்பாரு, அவர் கீழே அவருடைய குட் குவாலிட்டிஸ்லாம் அக்வயர் பண்ணு. அந்த மாதிரி நான் சொல்றது. இந்த பிசினஸ்க்கு எப்படி நீங்க ஒரு எம்ப்ளாயிஸ் எடுக்கிறீங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண நினைக்கிறேன், என்னால மட்டும் பண்ண முடியாது. இவன் தோ நான் டெக்கியா இருந்தாலும் ஒருத்தனால முடியாது. நான் ஒரு டெக்னாலஜில வெல்வெஸ்டா இருப்பேன், அதை டெப்ளாய்மெண்ட் பண்ண எனக்கு தெரியாது, அதை மார்க்கெட் பண்ண தெரியாது. சோ நீங்க இது எப்படி டீமை கோஆர்டினேட் பண்ணீங்க? வெரி வேலிட் क्वेश्चन. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா you need the right set of people. So when I say right set of people, நீங்க எங்க இருந்து வருவாங்கன்னா, நான் வந்து என்னோட க்ளோஸ் சர்க்கிள்லயும் எனக்கு தேவையான ஸ்டாஃபிங் வந்து ஹையர் பண்ணியிருக்கேன். பட் சம்டைம்ஸ் தட் இஸ் நாட் ஆக்சுவலி குட், சம்டைம்ஸ் இட் ஹஸ் டர்ன்ட் குட். அது மட்டும் இல்லாம யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் திஸ் ரைட் டேலண்ட். இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் லோக்கல் லேப்ஸ்க்கு என்னோட டெவலப்பர் வந்து ஹீஸ் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. ஸோ his name is Nate. I mean, I'm very proud in announcing his name. So he's the only guy. I do not have any other AI person, AI staffing with me. He's the only person who helped me develop my vision. நான் என்ன வேணும்னு கேட்கிறேனோ அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு he is doing it, and we have never met each other. ஆன்லைன் தான். Exactly. எப்படி அவரை பிடிச்சீங்க? Yeah, so it is from the freelancing platform called Upwork. I mean, it's very common everywhere. So அதுல இருந்து தான் we got introduced. I gave him first கொஞ்சம் குட்டி ஜாப்ஸ் எல்லாம் கொடுத்தேன், and then he was very prompt. And then that worked. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை மேட்ச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் I proposed him like, hey, why don't you join me as a permanent guy? He asked me something proposal in terms of the hourly contract. It was okay for me because he's a very good talent. நானும் அவர் அது மாதிரி தான் அப்படி தான் ஹையர் பண்ணேன். Only him and I together and along with one more AWS expert, இந்த 3 பேர் சேர்ந்து மட்டுமே தான் லோக்கல் லேப்ஸ் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணோம். பெரிய விஷயம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு, and அதுக்கு தான் நிறைய செலவாகும், especially when it comes to AI models
இந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாடல்ஸ் எல்லாம் எங்கேருந்து ஹோஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் லைக் அமேசான் AWS. ஸோ ஐ மீன் இட்ஸ் வெரி காஸ்ட்லி, பட் ஸ்டில் அதுதான் வந்து எங்களுக்கு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கு. ஸோ ஒரு இன்வெஸ்டர்ஸ் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுங்க? என்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு? இப்போ நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், தெரிஞ்சதுக்கு இவ்வளவுதான். ஸோ என்னென்ன மாதிரி அப்ரோச் பண்றீங்க, அவங்களை எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்றீங்க? எடுத்த உடனேயே nobody approaches for 100 crores at least in India, but there are companies, there are VCs who can definitely pump in more money. உங்க ஐடியா வந்து நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகும், கன்சியூமர் மார்க்கெட்டாக இருக்குது. ஏன்னா இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்க இடத்துல கன்சியூமர் சர்வீசஸ்னால் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா லெட் மீ டாக் அபவுட் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் இன்வெஸ்டர்ஸ். நம்மளுக்கு நீங்கள் யார் உங்களை நம்பி யார் ஃபஸ்ட்டு காசு கொடுப்பாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். அதுக்கு அடுத்த லெவல் தான் நீங்கள் வந்து உங்கள் சர்க்கிளை விட்டு வெளியில் போய் ஒரு இன்வெஸ்டர், ஏஞ்சல் இன்வெஸ்டர்னால் யாரும் இல்லை, தனியாக ஒருத்தர் வந்து he has some money and he'd like to invest in something where it gives him returns. என்னோட ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ஓகே நல்லா இருக்கு ஐடியா, இல்ல காசை போட்டா நம்ம ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நம்பிக்கையில கொடுக்குறேன். கரெக்ட். நான் என்னோட விஷனை உங்ககிட்ட ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கும் ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும், ஒரு வருஷம் வெயிட் பண்ணா 2 வருஷம் வெயிட் பண்ணா இது ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கும் அது கன்வின்ஸ் ஆச்சுன்னா then it becomes a hit. நெக்ஸ்ட் லெவல் இஸ் VC. ஸோ இந்த VCன்றவங்க பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் they will have some funds. அந்த கம்பெனியிலிருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க எல்லாருமே they'll in return what they expect is private equity shares தான், கம்பெனியோட ஷேர்ஸ். நீங்கள் வந்து அதை எந்த அளவுக்கு உங்கள் கம்பெனியோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரியும், அண்ட் யூ வில் ஆல்சோ ஹேவ் சம் ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர், தேர்ட் இயர், 5 years எல்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு இஃப் தே ஆல்சோ ஃபீல் லைக் ஓகே திஸ் இஸ் மார்க்கெட் புரிஞ்சு ஓகே இது நடக்கும்னு நம்புறாங்க அப்படின்னா யூ கெட் த மணி பட் யூ கிவ் தெம் ஷேர்ஸ். பட் அந்த ஷேர்ஸ் வந்து உடனே இட் வில் நாட் பி எஃபெக்டிவ், பட் ஒரு சர்டன் பீரியட். கான்செப்ட் அதுதான். VC இஸ் அ குரூப், ஏஞ்சல்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. அப்புறம் இதில் நீங்கள் நிறைய லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ப்ரீ-சீட்னு சொல்லுவாங்க. யூ டோன்ட் ஹாவ் அ ப்ராடக்ட், you have some idea, ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு முன்னாடி ஓகே கான்செப்ட் இருக்கு. அப்ப வந்து that level is called pre-seed investments. அந்த டைம்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றப்ப வந்து வேல்யூவேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், பட் நீங்க ஷேர்ஸ் வந்து நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். if it works out then they become easily millionaires. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து seedன்னு சொல்லுவாங்க. so seed is nothing but you have a product, you can show a demo, and very first level இந்த பைலட் கஸ்டமர்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு மினிமல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி அக்வயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் இன் அ சீட் லெவல். தென் தெர் ஆர் சீரீஸ் A, சீரீஸ் B, சீரீஸ் C, சீரீஸ் D. தெர் ஆர் மெனி மல்டிபிள் லெவல்ஸ். பட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வேல்யூவேஷன் இயர் ஆன் இயர் எப்படி வந்து ஜாஸ்தி ஆகுதுன்றது வந்து உங்கள் ரெவென்யூ பொறுத்து. ஸோ அதான் சீரீஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இன் நம்பர்ஸ் ரீசனபிளி ஒரு 2 crores 3 crores பண்ணுறீங்க, ஒரு 500K பண்ணுறீங்க, $500K இங்கே பண்ணுறீங்க சீட் லெவல்லனா சீரீஸ் A போகிறப்ப இட் குட் டர்ன் இன்டு $10 million ஆல்சோ. நீங்க பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் நீங்க 10 வருஷத்துல எப்படி இருப்போன்றதை நீங்க இன்னைக்கு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அதை அப்படியே அச்சீவும் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து சக்சஸ். சீரீஸ் A 1 million can turn into 10 million can into 100 in series B. ஸோ இந்த மாதிரி ஸோ தட் இஸ் 8 எஸ்